ஒரு முக்கியமான அறிவிப்பு. ஆராதனை செய்வதில், வழிநடத்துவதில், பாடல்கள் பாடுவதில், இசைக்கருவிகள் வாசிப்பதில் ஆர்வமுள்ளவர்களுக்கு ஒரு அறிவிப்பு. 3 days worship செமினார் அப்படின்னு ஒரு செமினாரை வந்து கோயம்புத்தூரில் 3 days எடுக்கிறோம். ஹவு என்ன சொல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் த ஹையர் லெவல் ஆஃப் worship. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ், worship லீடர்ஸ், பாடல் பாட விருப்பமுள்ளவர்கள் கலந்து வரலாம். இதற்கென்று தனிப்பட்ட அபிஷேகமுடைய நபர்கள் என்னோடு கூட பேசுகிறார்கள். ஸோ நான், பாலு அதில் இருக்கப்போ, அப்புறம் இன்னும் நிறையா பேர் இருக்காங்க, நானும் கூட அதில் நான் பேசுகிறேன். ஸோ worship anointing உங்கள் பிள்ளைகள் வந்து அதில் அந்த அனாயிட்டிங்கில் வளர விரும்புகிறவர்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு அதை நாங்கள் எடுக்க விரும்புகிறோம். மொத்தமே 100 சீட் மட்டும்தான் பிளான் பண்ணியிருக்கிறேன், 100. அதனால் ஏற்கனவே 25 வந்து புக் பண்ணிட்டேன். ஸோ வேகமாக வேணும் புக் பண்ணுங்கள். ஐ திங்க் 1000 rupees ஆர் 2000 rupees இருக்கும், அவ்வளோதான். 87 60 60 70 70. ஸோ உணவு, தங்குமிடம் எல்லாமே அந்த 2000க்குள்ளே வந்துடும். 1000 ஆர் 2000 இருக்கும், நான் சொல்லிடுறேன். ஸோ புக் பண்ணிடுங்க. மணி ஒரு விஷயம் இல்லை. ஆராதனை பற்றி, பாடல் பற்றி, இசைக்கருவிகள் இதெல்லாம் வாசிக்கிறப்ப எப்படி வந்து தாவி இதெல்லாம் ப்ளே பண்ணும்போதே டெலிவரன்ஸ் நடக்குது. ஸோ வந்து பிளேயிங்கில் வந்து எப்படி டெலிவரன்ஸை ஜனங்களுக்குள்ளே கொண்டு வர்றது, குடும்பத்துக்குள்ளே கொண்டு வர்றது. இந்த கடைசி நாட்களில் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயிங்கில் கடவுள் என்னெல்லாம் பிளான் வச்சுருக்கிறாரு, இயற்கை எப்படி இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயிங்கில் கண்ட்ரோல் கொண்டு வரலாம். நீங்கள் ப்ளே பண்ணும்போதே வெயில மறைய வச்சு மழையை கொண்டு வரலாம். இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் வேதத்திலே இருக்கிறது. ஸோ ஒரு தேசத்துக்குள்ள நீங்கள் நுழையிறதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணும்போது அந்த கண்ட்ரியவே நீங்கள் கண்ட்ரோல் கொண்டு வரலாம். ஒரு நாட்டு ராஜாவை நீங்கள் கண்ட்ரோல் கொண்டு வரலாம். பவர்ஃபுல்லானது சார். இதை பற்றி பல ரகசியங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் கூட நான் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயராக இருக்கும்போது நிறைய விஷயம் கடவுள் என்கிட்ட பேசினார். அப்போ வந்து சமீபத்தில் கூட சொன்னார், தேசத்தின் இயற்கையை நீ ப்ளே பண்ணும்போது நான் மாற்றுவேன். யூ சி, பல விஷயங்களை கர்த்தர் பேசினார், சில விஷயங்களை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார். அதெல்லாம் நான் எடுக்க விரும்புகிறேன். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ், நீங்கள் இங்கே தான் நீங்கள் எகிப்திய மந்திரவாதிகளுக்கு மேலே வர போகிறீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ளே பண்ணீங்க, அவன் உங்களோட சிறப்பாக ப்ளே பண்ணான், உங்களை எப்படி பார்த்தான். இப்போ நீங்களும் அவனுக்கு ஈக்குவலாக ப்ளே பண்ணுறீங்க, உங்களை சமமாக பார்க்குறான். இளையராஜா எந்த பீத்தவான் மாதிரி ப்ளே பண்ணலாம், மாஸ்டராக இருக்கலாம். ஆனால் இளையராஜா ப்ளே பண்ணால் மழை வராது, நீ ப்ளே பண்ணால் மழை வரும். இளையராஜா ப்ளே பண்ணால் ஹீலிங் நடக்காது, தேவ பிள்ளைகள் ப்ளே பண்ணால் ஹீலிங் நடக்கும், டெலிவரன்ஸ் நடக்கும். The transformation of heart of the king. ராஜாவுடைய இருதயங்கள் நீங்கள் ப்ளே பண்ணும்போது கீழ்ப்படியும். இங்கே தான் எகிப்திய மந்திரவாதிகள் தோற்று போனார்கள். The secular people will accept their failure and they will say, மெய்யாகவே இது தேவனுடைய. ஸோ அதே மாதிரி பாடகர்கள், ஒர்ஷிப் லீடர்ஸ், ஒர்ஷிப்பில் எவ்வளோ அனாயிட்டிங் இருக்குது, அதில் நிறையா இருக்குது. சிலருக்கு வந்து புது பாடலை ரிலீஸ் பண்ணுறதுக்கான அனாயிட்டிங் இருக்கும். அவங்க மட்டும் ஒர்ஷிப் லீடர் நினைக்கக்கூடாது, அவங்களுக்கு வந்து பாடலை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு அனாயிட்டிங் இருக்கும். சிலருக்கு பாடலை ஹிட் ஆக்குறதுக்கான அனாயிட்டிங் இருக்கும். அவன் எந்த பாட்டு எடுக்கிறானோ அது ஹிட் ஆயிரும். அவன் நினைச்சு கண்ண மூடி ஆவியானவர் சொல்றாருன்னு ஒரு பழைய பாட்டு தாசரேவும் தரணியில் எடுத்துட்டான்னா தமிழ்நாடு ஃபுல்லாக தாசரே தரணி ஒழிக்கிற மாதிரி ஆயிரும். அப்படி சிலருக்கு இருக்கும். அது வந்து the anointing to hit the song. சிலருக்கு நியூ சாங்கை ரிலீஸ் பண்ணதை ஜனங்களுக்குள்ள கொண்டு வரதுக்கு ஒரு அனாயிட்டிங் இருக்கும். they are separate categories. அவன் அந்தந்த கேட்டகரியில் இருக்கும்போது அதை பயங்கரமாக வேலை பார்க்கும். காது டாக்டர் வேற, கண்ணு டாக்டர் வேற. இந்த பூமியில் இவ்வளவு கேட்டகரி இருக்குன்னா கடவுள் இப்படி வச்சிருப்பாரு பாருங்க. நான் காலையில் யோசித்தேன், இதெல்லாம் நம்ம எடுக்கணும் நம்ம பசங்களுக்கு. அவனோட அனாயிண்டிங் என்னன்னு பார்த்துட்டு அதில் அவன் இறங்கும்போது வேற மாதிரி இருக்கும். ஸோ பாடகர்கள், ஒர்ஷிப் லீடர்ஸ், அப்புறமேட்டு
மியூசிக் பிளேயர்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ், நீங்கள் எல்லாரும் உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் வாட்ஸ் தட் கிளைமேட் சேஞ்ச் ஆக போகிறது. ஆமென்.